இன்றைக்கி பன்னீர் சாண்ட்விச் செய்ய போகிறோம். அதுக்காக ஃப்ரெஷ்ஷாக பன்னீர் வீட்லேயே ரெடி பண்ணியாச்சு. சாண்ட்விச்சுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் கட் பண்ணிக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். 4 பல்லு பூண்டு சின்னதாக கட் பண்ணிக்கலாம். குட்டி தக்காளியை ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். க்ரீன் கலர் கேப்சிகம் வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன் குட்டி குட்டியாக. பன்னீரையும் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அடுப்பில் வானல் வச்சுட்டு வானல் ஹீட்டான பிறகு 2 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். பட்டர் நல்லா மெல்ட் ஆகி வந்த பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பூண்டு வெங்காயம் ரெண்டையும் சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கி கண்ணாடி பதத்துக்கு வந்த பிறகு நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா சீக்கிரமாக வதங்கி வரதுக்காக கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி மசிஞ்ச பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க க்ரீன் கலர் கேப்சிகம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துடலாம். இந்த ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கிளறி எடுத்துக்கோங்க. வேணும்னா கொஞ்சமாக தண்ணி தெளித்து வேக விட்டு எடுத்துக்கலாம். கேப்சிகம் பாதி அளவுக்கு வெந்து வந்துடும். ஒரு 2 நிமிஷத்துலேயே கொஞ்சம் நல்லாவே வெந்து வந்துடும். இந்த ஸ்டேஜில் நம்ம பன்னீரையும் ஆட் பண்ணி ஒரு 2 நிமிஷம் நல்லா வேக விட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கிளறிக்கிட்டே இருங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இந்த சாண்ட்விச் செய்கிறதுக்கு கரெக்டாக 10 நிமிஷம் தான் ஆகும். சூப்பராக செஞ்சிடலாம், ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம். நம்மளோட சாண்ட்விச்சுக்கான ஸ்டஃபிங் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து ப்ரெட் எடுத்துக்கலாம். ப்ரெட்டில் 2 பக்கமுமே பட்டரை வந்து இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கலாம். 2 பக்கமும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வர மாதிரி கொஞ்சம் நிறையாவே தேய்ச்சிக்கோங்க. ஏன்னா நம்ம இந்த சாண்ட்விச்சில் வந்து சீஸ் ஆட் பண்ண போகிறது இல்லை. ப்ரெட்டில் 2 சைடும் பட்டர் அப்ளை பண்ண பிறகு நம்ம வந்து ஸ்டஃபிங்கை இது மேலே வச்சிடலாம். ஸ்டஃபிங்கை வந்து நடுவில் மட்டும் வைக்காமல் எல்லா பக்கமும் வைங்க. ஸ்டஃபிங்கை வச்சுட்டோம். இப்போ வந்து இன்னொரு ப்ரெட்டை வச்சு நம்ம இதை க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம கையால் லைட்டாக மட்டும் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸ்டஃபிங் வந்து வெளியில் வராத அளவுக்கு கொஞ்சம் லைட்டாக அமுத்தி ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ ஒரு தோசை தவாவில் 1 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பட்டர் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி தோசை தவாவை சாய்ச்சி எடுத்துக்கோங்க. பட்டர் வந்து தோசை தவா ஃபுல்லாகவே இருக்கணும். ஏன்னா நம்ம ஒரே இதுலேயே வந்து 2 ப்ரெட்டு வச்சு போட போகிறோம். அதனால் எல்லா சைடும் வந்து பட்டர் வந்து அப்ளை ஆகியிருக்கணும். இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற சாண்ட்விச்சை போட்டு 2 பக்கமும் நல்லா வந்து ரோஸ்ட் ஆகி வர மாதிரி திருப்பி விட்டு எடுத்துக்கலாம். சிம்லேயே வச்சு எடுத்துக்கோங்க. இன்னொரு ப்ரெட்டு வந்து நான் வைக்கிறதுக்காக ரெடி பண்ணிகிட்ருக்கேன். 2 பக்கமும் ரோஸ்ட் ஆகி திருப்பி போட்டு எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள், நம்மளோட சாண்ட்விச் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. 2 to 3 மினிட்ஸ்லேயே சூப்பராக குக்காய் வந்துடும். ரொம்ப நேரம் வேக வைக்கணுன்ற அவசியம் இல்லை. ஆல்ரெடி நம்ம ஸ்டஃபிங்கை வேக வச்சு தான் எடுத்துருக்கோம். ப்ரெட்டு வந்து டோஸ்ட் ஆனால் மட்டும் போதும். சீஸ் இல்லாமலே ஸ்டஃபிங் எந்த அளவுக்கு உள்ளே ஒட்டிகிட்ருக்கு பாருங்கள். கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு இப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபி வேணும்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஹெல்த்தியாக சாப்பிட்டு ஹாப்பியாக வாழலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.